சிவமணியின் உயிரை எப்பொழுதே கவர வேண்டும். ஆகினால் பார்த்துக்கிறவனுக்கு அவன் உயிரை கவர்ந்து விடுகிறேன். அந்த கோட்டையை சுற்றி அக்னி சோலை வீழ்ந்து கொண்டிருக்கிறது. கோட்டைக்குள்ளே மகனை மடி மீது வைத்துக் கொண்டிருக்கிறது. கருணாகம் துரத்தி வருகிறது. என்ன கிடைக்க போகிறது மன்னன் உரைத்தானே. இந்த பாவி கண்களுக்கு தெரியவில்லையே. என்னை விட்டு பிரிந்து விட்டாயா சிவமணி. இந்த பாவி நான் ஏழாம் மகனாக பிறக்க வேண்டும். நான் மனிதனாக பிறந்த விட பாழு மண்ணில் ஒளிப்படி மண்ணாக பிறந்திருக்கலாம். நான் இழந்திருக்க வேண்டும். உன்னுடைய கரத்தை நான் ஈமத்தனங்கள் எனக்கு நீ செய்திருக்க வேண்டும். ஆனால் என்னை விட்டு நீ இறந்து விட்டாய். இந்த பாவி உனக்கு ஈமத்தனங்கள் நான் செய்ய வேண்டுமா? சிவமணி சிவமணி நீதிதவ தூங்கிவிட்டா. நாயமிக்கு பிறக்கவில்லை. பாவம் இந்த மனிதனுக்கோ அவதி வாழ்வு கிடைக்கவில்லை. ஆதவனே நீ இருந்தார் அக்கரமும் பொறுப்பதில்லை. தீயில் இட்ட பொய்யங்கள் போல் உனக்கதை என்ன சொல்வேன்? சிவமணி செய்த விடையிற்கு தெய்வத்தோடு வந்த கால எழுந்து வரும்போது இருநியம் என்றபடி நான் தான் செய்த விடையை இந்த பாவித்தான் அனுபவிக்க வேண்டுமாடா சிவமணி.